மணிரத்னம் படத்துல இருந்து நீக்கப்பட்ட நித்யா மேனன். கடல் படத்துக்கு அப்புறம் மணிரத்னம் இயக்கும் புதிய படத்துல மகேஷ் பாபு, நாகார்ஜுனா, ஐஸ்வர்யா ராய், ஸ்ருதி ஹாசன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறதா முன்னாடி வேலைகள் நடந்துச்சு. ஆனா அதுக்கான ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துகிட்டு இருந்தப்போ சம்பள பிரச்சனை காரணமா மகேஷ் பாபு அந்த படத்துல இருந்து விலகினாரு. அதனால அந்த முயற்சியே கிடப்புல போட்டாரு மணிரத்னம். அதுக்கப்புறம் இப்போ மம்முட்டியோட மகன் துல்கர் சல்மான நாயகனா வச்சு தன்னோட அடுத்த படத்தை இயக்குறதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காரு மணிரத்னம். இந்த படத்தோட நாயகியா முதல்ல ஜீவாவோட முகமூடி படத்துல நடிச்ச பூஜா ஹெக்டே கிட்ட தான் பேசினாங்க. ஆனா ஹிந்தியில ரித்திக் ரோஷனோட மொஹஞ்சதாரோன்ற படத்துல நடிச்சிட்டு இருக்கிறதுனால தன்னோட இயலாமைய அவங்க தெரிவிச்சுட்டாங்க. அதனால பின்னாடி நித்யா மேனன் கிட்ட பேசினாரு மணிரத்னம். ஆனா அவங்கள தன்னோட கதாபாத்திரமா மாத்தி போட்டோ செஷன் நடத்தினப்போ எதிர்பார்த்த கேரக்டர் கிடைக்கலையாம். அதனால நித்யா மேனனை தவிர்த்துட்டு இப்போ புதுமுக நடிகை வேட்டையில இறங்கி இருக்காரு மணிரத்னம்.